மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 33. செல்வம் அறைக்கு வந்தபோது அறைக்குள் மலர் இல்லை. சுற்றி பார்த்தவன் இதழில் புன்னகை அரும்பியது. உடை மாற்றிக்கொண்டு பால்கனிக்கு செல்ல அங்கே ஊஞ்சலில் ஒய்யாரமாக அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்தாள் மலர். கதவில் சாய்ந்து நின்று அவளை ரசித்து கொண்டிருந்தான் செல்வம். சிறிது நேரம் கழித்தே செல்வம் அங்கே வந்து நின்றதை கவனித்தாள். வா மாமா, எப்போ வந்த? இப்போதான் என்றபடியே அவள் அருகில் சென்று ஊஞ்சலின் இரு பக்கமும் கை வைத்து ஆட்டினான். ஆமா, என்ன இன்னைக்கு நீயே இங்க வந்து உட்கார்ந்துருக்க? ஏன், உனக்கு மட்டும்தான் ஆசை வருமா? எனக்கு வராதா? அது சரி, உன் ஆசையை சொல்லு கேட்போம் என்று குறுகுறுப்போடு அவளை பார்த்தவாறே கூறினான். ஆளப்பாரு என்று அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தாள். ஆ என்று வலியில் முகத்தை சுருக்கினான் செல்வம். ஆஹா, எங்க மாமா இந்த வயசுலையும் செம ஸ்ட்ராங் போல, இப்படி செவந்திருக்கு கிண்டலாக கேட்டபடி அவன் கன்னம் வருடினாள். என்னை அடிச்சதுக்கு அவர்கிட்ட சண்டைக்கு போகாம என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல? அவன் கழுத்தோடு கைகளை கட்டிக்கொண்டு அவனுடைய சிவந்த கன்னத்தில் தன் முத்தத்தால் ஒத்தடம் கொடுத்தாள். உன்னை மாமா அடிச்சது எனக்கு வருத்தம்தான், ஆனாலும் நீ பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதனால தான் அமைதியா இருந்தேன். அவன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன மாமா அப்படி பார்க்குற? நீ பண்ணது நல்லதுக்காகவே இருந்தாலும் உன்னோட செயல் தப்பு. சின்ன மாமாவும் அத்தையும் பாவம் இல்லை. அவன் அமைதியாக இருந்தான். அதை கண்டு புன்னகைத்தவள் அவனுடைய மற்றொரு கன்னத்தை கிள்ளி முத்தம் வைத்தாள். எனக்கே இது தெரியும் போது என் செல்ல மாமாவுக்கு இது தெரியாமலா போகும்? ஆனாலும் இதை இப்பவே செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை பண்ணி இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியாதவளா இந்த மலர்? அவன் நெற்றி முட்டி கேட்டாள். அவன் இதழில் புன்னகை அரும்பியது. தேங்க்ஸ்மா. சட்டென்று பின்னே நகர்ந்த அவனை பார்க்க, ஆ இல்லைம்மா, உன்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன் என்று சமாளித்தான். பச்சையா சமாளிக்கிறமாம்மா, ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டுவல்ல, அன்னைக்கு இருக்கு உனக்கு. என்ன இருக்கு? தலை சாய்த்து அவன் கேட்க, அடப்பாவி என்ற வாயில் கையை வைத்து கொண்டாள் மலர். நல்லா பேச கற்றுக்கிட்டமாம்மா. பின்ன மலரோட ட்ரைனிங்னா சும்மாவா? இருவரும் உறக்க சிரித்து நெற்றி முட்டி கொஞ்சிக் கொண்டனர். மலரின் இதழில் இருந்த புன்னகை மறைந்தது. என்ன? செந்தில் தயக்கமாக கேட்டாள். அவன் சந்தோஷத்துக்கு நான் பொறுப்பு, நீ பயப்படாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த பொண்ணுக்கு தளிர கொஞ்சம் பார்த்துக்க மலரு, அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வரணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. அடவிடு மாமா, நீ எதுவும் சொல்லலைனாலே நான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ நீ வேற சொல்லிட்ட இல்ல, நான் சும்மா இருப்பேனா? எப்படி அவளை ட்ரெயின் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஏன்னா அவதானே செந்திலோட எதிர்காலம். சந்தோஷமாக அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் செல்வம். செந்தில் காலையில் கண் விழித்த போது கண்ணாடியின் முன் நின்று தலை பின்னி கொண்டிருந்தாள் இளந்தளிர். சரியாக அவன் எழவும் பின்னி முடித்து அவள் பின்னலை பின்னாடி எடுத்து விடவும் சரியாக இருக்க, எப்போதும் போல் அவள் பின்னல் அவளுடைய பின்பக்கத்தை இடித்து நின்றது. எந்த உணர்வும் இன்றி அதனை பார்த்தான் செந்தில். அதை பார்க்கும் போதெல்லாம் ஏற்படும் ஈர்ப்பு இப்பொழுது அவன் மனதில் இல்லை. அவளை நினைக்கும் போதே அவளுடைய பொய்தான் ஞாபகத்திற்கு வந்தது. அவள் குணத்தை குறைத்து மதிப்பிட்டு கொண்டவன் சலிப்போடு எழுந்து குளியலறைக்குள் நுழைந்து கொண்டான். கதவு தாழிட்ட சத்தத்தில் திரும்பி பார்த்து செந்தில் எழுந்து விட்டதை அறிந்து கொண்டாள் தளிர். இதற்கு மேல் இங்கே இருந்து அவனை கோபப்படுத்த வேண்டாம் என்று அவசரமாக வெளியேறினாள். மாடி இறங்கி வந்து நின்று எங்கே செல்வது என்ன செய்வது என்று புரியாமல் படிக்கட்டின் கைப்பிடியை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். சுற்றிலும் பார்வையை செலுத்த அந்த விசாலமான கூடத்தில் யாருமே இல்லை. சமையலறையின் வெளியில் இருந்து சற்று பெரிய வராண்டாவில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. மலர் அமர்ந்து எதையோ அறிந்து கொண்டிருந்தாள். அவளிடம் செல்லலாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே மலர் அவளை பார்த்து விட்டாள். தளிர், இங்க வா. அவள் அழைத்ததும் வேகமாக அவளிடம் சென்றாள். அவளிடம் சென்று புன்னகைக்க அவள் சின்னதாக புன்னகைத்தாள். அது ஏதோ கடமைக்கு போல் இருக்க அவள் மனம் வாடிப்போனது. இப்போதான் எழுந்தியா? இல்லை, கொஞ்ச நேரம் ஆச்சு, குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்தேன். நான் நேத்தே சொன்னேன்ல, இன்னைக்கு காலையிலிருந்து உன் கடமையை செய்ய ஆரம்பிக்கணும்னு. என்ன செய்யணும்னு சொன்னா செஞ்சிடுவேங்க்கா. அக்காவா? அதெல்லாம் வேண்டாம், மலர்னே சொல்லு. இல்லை, நீங்க
ஏய், நிறுத்து நிறுத்து. என்ன வயசாகுது உனக்கு? 23 நடந்துகிட்டு இருக்கு. எனக்கும் அதே தான். செந்திலுக்கு தான் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் நாம எல்லாம் ஒரே வயசுக்காரங்க தான். ஒழுங்கா மலர்னே கூப்பிடு. உன் நாத்தியும் கொழுந்தனுமே அப்படித்தான் என்னை கூப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுறேன். சரி சரி, நாளையிலிருந்து காலையில் 5:30 மணிக்கெல்லாம் வந்துடணும். என் கூட எல்லா வேலையும் பார்க்கணும். ம். இந்தா, இந்த பீட்ரூட்டை பொரியலுக்கு ஏற்ற மாதிரி பொடியா நறுக்கு. அவள் வாங்கி கொண்டாள். மலர் எழுந்து உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் கையில் காஃபியோடு வந்தவள் அவள் அருகில் வைத்தாள். குடிச்சிட்டு வேலை செய். தேங்க்ஸ் என்று எடுத்துக்கொண்டாள். அதற்குள் 4 பீட்ரூட்டுகளை தோல் சீவி முடித்து நறுக்கவே ஆரம்பித்திருந்தாள் தளிர். பரவாயில்லையே, வேகமாக தான் செய்கிறா என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள், ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமா என்று கேட்டாள். ம், தெரியும் என்றாள் தளிர். அப்போ சரி. ஆமா, நீ அந்த உரக்கடைக்காரர் பொண்ணா? உன்னை அந்த வீட்டில் பார்த்ததே இல்லையே. அவருக்கு ஒரு பையன் மட்டும்தானே நினச்சேன். எங்கேருந்து திடீர்னு முளைச்ச நீ? அவரைக்காயை அறிந்தபடி கேட்டாள் மலர். நான் அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பொண்ணு. நான் என் பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பாட்டி இறந்துட்டதுனால அப்பா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். ஓ, ஆமாம் ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் சித்தி செகண்ட் ஒய்ஃப்னு. அவங்க ஒரே பொண்ணுன்னு உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் உன் சித்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு. நீ உங்கள் அப்பா ஊரில் இருந்தியா? இல்லை, அப்பாவோட ஊர் காஞ்சிபுரம். நான் வளர்ந்தது அம்மாவோட அம்மா கிட்ட. அவங்க ஊர் திருச்சிக்கு பக்கத்தில் சேலையூர் கிராமம். 8 வயசுலேருந்து அங்கே தான் இருந்தேன். ஓ, அப்போ படித்ததெல்லாம் கூட அங்கே தானா? ஆமாம், திருச்சியில். ஆமாம், உன் சர்டிஃபிகேட் எல்லாம் உன் திங்ஸ் கூட இருந்துச்சா? ஆ, இருந்துச்சு. நல்ல வேலை, உங்கள் அப்பா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரோன்னு பயந்துட்டேன். தளிர் சின்னதாக புன்னகைத்தாள். நேற்று எப்படியும் கோபத்தில் உன் திங்ஸ் எல்லாம் உங்கள் அப்பா பீரோவிலேருந்து தூக்கி வீட்டை விட்டு வெளியில் போட்டிருப்பாருன்னு கெஸ் பண்ணி மாமா காசி அண்ணனை அனுப்பிச்சாம். கூடவே ஒரு சாக்கு பையும் கொடுத்து அனுப்பிச்சாம். எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு வாடான்னு. பார்த்தா உங்கள் அப்பா பையில் அடுக்கி பையாக தூக்கி போட்டிருந்தாரு போல. நிம்மதியாக போச்சுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துச்சாம். காசி அண்ணன் சொல்லிச்சு. விரக்தியாக புன்னகைத்தாள் தளிர். எதுக்கு இப்படி சிரிக்கிற? பீரோவெல்லாம் இல்லை மலரு. என் திங்ஸ் எல்லாம் இதே பையில தான் இப்படியே தான் வச்சுருந்தேன். அதான் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வீசிட்டாரு. என்னது, பீரோ இல்லையா? ஏதாச்சும் அலமாரி, கபோர்ட்? இல்லை என்பதாக தலையசைத்தாள். நீ இங்கே வந்து எத்தனை மாதம் ஆகுது? 9 மாதம். அப்போ இருந்து இப்படித்தான் வச்சிருக்கியா? ம். ரூமாச்சும் ஏதாச்சும் இருந்துச்சா? அதற்கும் இல்லை என்பதை போல் தலையசைத்தாள். அப்போ எங்கே தூங்குவ? பின் தாழ்வாரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அங்கே தான். ஏன், ரூம் இல்லையா? ஒரு ரூமில் அப்பாவும் சித்தியும் தம்பியும் இருப்பாங்க. இன்னொன்றில் தாத்தா பாட்டி. இன்னொன்று ஸ்டோர் ரூம். அங்கே பொருள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லை? அவள் பதில் சொல்லவில்லை. எதுக்கு சொன்னேன்னா, அந்த முத்துவேல் மாதிரி ஆள் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவ? அதுக்கு தான் எப்போவும் வீட்டில் சுடிதார் தான் போடுவேன். ஸ்கூலுக்கு புடவை தான் கட்டணும்னு வேற வழி இல்லாமல் அப்போ மட்டும் புடவை கட்டுவேன். சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த தங்கமணியும் அமுதாவும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். பாத்தியா அமுதா, அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கா. அதான் வசதியான வீட்டு பையன் கிடைச்சதும் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா போல. தங்கமணி கூற அமுதா எதுவுமே பேசவில்லை. அவர் முகத்திலும் எந்த உணர்வும் இல்லை. அதன் பிறகு தங்கமணி எதுவும் பேசவில்லை. இப்போவாச்சும் அலமாரியில் அடுக்கினியா இல்லை பையோட தான் வச்சிருக்கியா? செந்திலோட பீரோவில் கூட இடம் இருக்கும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், அவசரமாக மறுத்தாள். அவர் என்ன ரூமில் தங்க விட்டுருக்கிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் ஆசைப்பட்டா அதிகம். இங்கே பாரு தளிர், இனி இதுதான் உன் வீடு. அவன்தான் உன் புருஷன். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. புரியுது மலரு, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உரிமையெல்லாம் உடனே எடுக்க முடியாது. அதுவும் என் மேலே இவ்வளோ வெறுப்பில் இருக்கும்போது. அது வெறுப்பு இல்லை, கோபம். இருக்கட்டுமே, தப்பே பண்ணாமல் தண்டனையை அனுபவிக்கிறத அவர் மனசு எவ்வளோ அழுத்திக்கிட்டு இருக்கும். அந்த காயம் மாற நாளாகும். அது வரைக்கும் அதை கிளறாமல் இருக்கிறது தான் நான் செய்ய வேண்டிய முதல் கடமை. நல்லா தான் பேசுகிற. அது சரி, டீச்சர் அம்மாவுக்கு பேச சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஆமாம், இன்னைக்கு என்ன நீ சுடிதார் போட்டிருக்க? ஸ்கூலுக்கு போகலை? இல்லை, அது வேலைக்கு போகலாமா என்னன்னு தெரியல. வேலைக்கு போகாமல் உன் செலவுக்கெல்லாம் என்ன செய்ய போகிற? செந்தில்கிட்ட போய் நிற்பியா? அவனே இன்னும் படிப்பை முடிக்கல. மலர் கூறியதை கேட்டதும் அமுதாவின் முகம் மாறியது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.